ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज इस समय पर हम ध्यान के लिए लिया हुआ वचन ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் उत्पत्ति 21वां अध्याय ஆதியாகமம் 21வது அதிகாரம் उत्पत्ति 21वां अध्याय அவருடைய 14வது வசனம் उसका 14वां वचन। அவள் புறப்பட்டு वो निकलकर பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். बेरसबा के जंगल में भटकने लगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் பெயர்சபா என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर को बेरसबा कर कर पवित्र शास्त्र पे लिखा गया है। பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெயர்சபா என்பது ஒரு வனாந்தரம். ये पुराने नियम पे एक बेरसबा का तो एक जंगल। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பெயர்சபாவின் அனுபவத்திலே அநேகர் கடந்து வந்திருக்கிறார்கள். इस बेरसबा पर बहुत सारे लोग आए हुए हैं। இந்த பெயர்சபாவின் வழியாக கடந்து வராதவர்கள் யாரும் இல்லை. ये बेरसबा के रास्ते पर कोई ऐसा नहीं है कि कोई नहीं गया होगा। ஆகார் இந்த பெயர்சபாவின் வனாந்தரத்தை அலைந்து திரிந்தாள். ये हजीरा ये बेरसबा के जंगल पर भटक रही थी। ஆபிரகாமும் பெயர்சபாவின் வனாந்தரத்தின் வழியாகத்தான் கடந்து வந்தார். अब्राहम भी ये बेरसबा के रास्ते से ही आए थे। ஈசாக்கு பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு வருகிலே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ईसाक जो है वो बेरसबा के जंगल पर ही था करके लिखा गया है। பெயர்சபா என்கிற ஒரு அனுபவம் ये जो बेरसबा नामक பெயர்சபாவுக்கு சில காரியங்கள் அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इस बेरसबा के कुछ अर्थ लिखा गया है। பெயர்சபா என்பது வனாந்தரம், बेरसबा कहा तो जंगल। இந்த பெயர்சபாவின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக வேண்டும். इस बेरसबा का जो भी काम होगा वो हमारे जीवन पर व्यर्थ होना चाहिए। இந்த கடைசி நாட்கள், வருஷத்தின் கடைசி நாட்கள்ல, इस वर्ष के अंतिम समय पर தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில பெயர்சபாவின் அனுபவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. इस समय पर हमें बेरसबा के जो अनुभव है उसे हमें पा लेना चाहिए। இந்த பெயர்சபாவின் அனுபவத்திலே நாம் கடந்து போகும்போது மாத்திரமே अगर ये बेरसबा के जो काम है उस पर हम चलते रहेंगे तो ही கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள முடியும். जो प्रतिज्ञा वचन हमें दिया है उस पर हमें स्वतंत्र कर पाएंगे। இந்த இடத்துல பெயர்சபா என்று சொல்லும்போது ஒரு வனாந்தரத்தை குறிக்கிறது. इस जगह पर बेरसबा कहा जाएगा तो एक जंगल को कहा जाता है। பெயர்சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बेरसबा के जंगल पर हजीरा भटक रही थी ऐसा कहा गया है। இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது इस जंगल पे वो भटकती रहती समय அவள் வீட்டை விட்டு ஆபிரகாமால் துரத்தப்பட்டாள். वो अब्राहम अपने घर से उसे भगा दिया गया था। ஆபிரகாமால் துரத்தப்பட்ட இந்த ஆகாருக்கு अब्राहम जो उसे अपने घर से भगा दिया था हजीरा को, ஆபிரகாம் ஒரு அப்பத்தையும் अब्राहम ने उन्हें एक रोटी ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து एक पानी के भरे चमड़े को दिया। நீ வீட்டை விட்டு போ என்று அனுப்பிவிட்டார். उसे कहा तुम घर से निकल जाओ। அந்த ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்துக்கொண்டு एक रोटी और एक थैली पानी लेकर இந்த ஆகார் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து சுற்றி திரிகிறாள். यह हजीरा बेरसबा के जंगल पर भटक रही थी। இந்த வனாந்தரத்திலே அவள் கொண்டு வந்த அப்பமும் தண்ணீரும் காலியாய் போயிடுச்சு. उस जंगल में उसने जो लेके आया था रोटी और पानी खत्म हो गया। கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆபிரகாமோடு குடும்பத்திலே இருந்தவள். लगभग 25 साल अब्राहम के साथ वो थी। ஆனா ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பதாக अब्राहम को इश्माएल जन्म होने के पहले ஒரு 10 வருஷம் ஆகாருடைய வீட்டில் அடிமை பெண்ணாக இருந்தாள். और कुछ 10 साल वो उनके घर पर अधीन बनकर थी। அதற்கு பிறகு இந்த ஈசாக்கு பிறகு வரையும் उसके बाद ईसाक उत्पन्न होने तक இந்த ஆகார் இஸ்மவேல் ஒரு 16 வருஷம் கூட இருக்கிறார்கள். हजीरा और इश्माएल 14 साल उनके साथ थे। அப்ப கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகார் அங்க இருந்திருக்கிறார். लगभग 26 साल तक वो वहां पर थी। 26 வருஷம் அவருடைய வீட்ல வேலை செய்து கஷ்டப்பட்டவளுக்கு 26 साल तक उनके घर पर रहकर कष्ट उठाने वाले लोग को ஆபிரகாம் கொடுத்தது ஒரு அப்பம் ஒரு துருத்தி தண்ணீர். तब अब्राहम ने उनके लिए सिर्फ पानी और एक रोटी दिया। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் परंतु हम संसार में कितना भी कष्ट उठाए तो भी உலகம் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் அவ்வளவுதான். जो संसार हमको आशीर्वाद देगा वो उतना ही है। அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் அழிந்து போகிறது. वो आशीर्वाद जो है एक दिन नष्ट हो जाता है। இவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது वो जंगल में जब भटक रही थी तभी அவளுடைய தண்ணீர் செலவழிந்து போயிடுச்சு. उसका जो पानी था वो खत्म हो गया। தன் பிள்ளை தாகத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறார். अपना बच्चा पानी के लिए प्यासा था। இவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. उससे कुछ नहीं कर पाई वो। வனாந்தரம் என்பது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். जंगल बोला जाए तो वहाँ पर कोई भी आदमी लोग नहीं आते हैं। யாரை பார்க்க முடியவில்லை. उसे वहाँ पर कोई भी किसे भी नहीं देख पाती। எந்த தண்ணீரையும் காண முடியவில்லை. वहाँ पे पानी भी नहीं दिख रहा था। மனசுல நினைக்கிறா मन में सोच रही थी இந்த தண்ணீர் தாகத்தினால் என் பிள்ளை கட்டாய் செத்து போகும்
போகும். इस पानी के प्यासे के वजह से मेरा बच्चा निश्चय ही मर जाएगा, அதனால என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் इसलिए मेरा बच्चा मरते हुए मैं नहीं देख सकती। என்று பிள்ளையை ஒரு இடத்துல விட்டு விட்டு इसलिए बच्चों को एक जगह पर छोड़कर அவள் தூரமாய் போய் உட்கார்ந்து இருக்கிறாள். वो दूर जाकर बैठकर बैठी है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, बाइबल में इस प्रकार लिखा है, தேவதூதன் ஆகாரை கண்டார். देवदूत हाजिरा को मिला। ஆண்டவர் தேவதூதன் ஆகாரை கண்டார். स्वर्गदूत जो है हाजिरा को मिला। ஆகாரை பார்த்து हाजिरा को देखकर அவர் சொல்லுகிறார், பிள்ளை இருந்த இடத்திலே நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் जहाँ पर बच्चा बेटा है वहाँ पर मैंने उनका आवाज सुनाई दिया என்று ஆகாரை ஆசீர்வதித்து वो देखकर हाजिरा को आशीर्वाद कर कर தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆகார் கண்கள் காண அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். उसके सामने हाजिरा को देखने आंख के सामने वहाँ पर एक सोता उत्पन्न किया। இப்போ ஆகாருடைய வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ये हाजिरा का जो जीवन काल था उसमें सभी से हाथ छुड़ाया हुआ था। இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், अभी ये मेरा जीवन इतना ही है, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், अभी मेरा जीवन इतना ही है, என் பிள்ளை மரித்து போவார், मेरा बच्चा मर जाएगा, எனக்கு ஆதரவுக்கு இந்த பூமியில யாரும் இல்ல, मेरे साथ और ये जीवन इस पृथ्वी पर कोई भी नहीं है। அவருடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான். उसके मन में ऐसा एक इच्छा आ गया था, இனி வேற யாரும் இல்ல, अभी मेरे साथ कोई नहीं है, என் பிள்ளையே என்னை விட்டு போயிட்டானா இனி யார் இருக்கா எனக்கு, मेरा बच्चा ये मेरे से छोड़कर जाने वाला है, अभी मेरे साथ कौन रहने वाला है, வேற வழியே இல்ல, मेरे सामने कोई भी रास्ता ही नहीं है। இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது ऐसी परिस्थिति में वो सोच रही थी। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அப்படி தங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறாங்க. परमेश्वर के लोग अभी हर एक लोग ऐसे ही इसी परिस्थिति में இனி है, என் வாழ்க்கையில ஒன்றும் இல்ல, आगे मेरे जीवन में कुछ नहीं है, நான் என் ஜீவனத்தை எப்படி கழிப்பேன், मैं अपने जीवन को कैसे निकालूंगा, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, मेरा आगे का भविष्य कैसा होगा, என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, मेरे बच्चे के भविष्य आगे कैसे होंगे, நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, कल मेरा भविष्य कैसा होगा। இப்படி ஒரு கேள்விக்குறியோடு இன்னைக்கு ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ऐसे एक प्रश्न के साथ अभी बहुत सारे लोग यहाँ पर जो है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर हमें देखता है, நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களையும் பார்க்கிறார், உங்கள் சூழ்நிலைகளையும் பார்க்கிறார். तुम जिस जगह पर बैठे हो तुम्हें उस जगह पर देख रहा है और तुम किस परिस्थिति में उसे देख रहा है। ஆண்டவர் உங்களை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, परमेश्वर तुम्हें अकेला नहीं देखता है, உங்கள் சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையும் பார்க்கிறார், तुम्हारे जीवन को और तुम्हारी परिस्थिति को भी देखता है। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் इस किसी भी प्रकार के परिस्थिति में होगे तो भी கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், अगर परमेश्वर की नजर पे आप सच्चाई से होगे तो உங்கள் வாழ்க்கை மாறி आपका जीवन बदलेगा, உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகி तुम्हारे जीवन पर एक बढ़ोतरी आएगी, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை தருவார், तुम्हारे जीवन में परमेश्वर प्रतिज्ञा वचन देगा। ஆனா மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகும், தேவனுடைய வார்த்தை மாறாது. मनुष्य का वचन बदल जाएगा परंतु परमेश्वर का वचन कभी ना बदलेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதான் கிரியை செய்தார். इसी प्रकार हाजिरा के जीवन पे भी परमेश्वर ने कार्य किया। ஆகார் இருந்த இடத்திலே கர்த்தர் நீரூற்றை திறந்து கொடுத்தார். जिस जगह पर आहार बेटी थी वहां पर उन्होंने सोता खोलकर दिया। அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆகார் தன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். इसलिए हाजिरा उसके जीवन पर बड़ा आशीर्वाद पाई। அவள் பக்கத்துல தான் ஆசீர்வாதம் இருந்தது, उसके बाजू पे ही आशीर्वाद था, அவளால் அந்த நீரூற்றை காண முடியவில்லை, उस कुएं को वो देख नहीं पाई, அவளுடைய கண்கள் கவலை அடைத்து கொண்டிருக்கிறது, उसके आंखों से उसके कष्ट बंद किए गए थे, அவளுடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது, उसके आंखें बंद किए गए थे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவளால் காண முடியவில்லை. उसके परमेश्वर के आशीर्वाद को नहीं देख पाई। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், परमेश्वर के लोगों परमेश्वर तुम्हें देखता है, உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார், तुम्हारे जीवन को देखता है, உங்கள் இல்லாமையை பார்க்கிறார், तुम कुछ नहीं है वैसे देखता है, உங்கள் பக்கத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு, तुम्हारे बाजू पे ही आशीर्वाद होगा, அதை உங்களால் காண முடியாதபடிக்கு உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. वो आप नहीं देख सकते, उस प्रकार अपने आंखें बंद किया गया है। ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவீர்களானால், परंतु आप सच्चाई से परमेश्वर की ओर देखकर पुकारोगे, நீங்கள் சாகாமல் பிழைக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குவார். तुम नष्ट न होते हुए परमेश्वर तुम्हारे लिए आशीर्वाद देगा। உட்கார்ந்துட்டு இருக்கிறா, बेटी है वो, அவன் பக்கத்திலே நீரூற்று பாய்ந்து ஓடுகிறது. उसके पास पे ही कुआं निकला था। ஆபிரகாம் கொடுத்தது ஒரு துருத்தி தண்ணி, अब्राहम ने उसे सिर्फ एक थैली पानी दिया, ஆனால் கர்த்தர் இவளுக்கு ஒரு ஊற்றையே திறந்து கொடுக்கிறார். परंतु परमेश्वर ने उसके लिए एक सोता ही निकाल कर दिया। இந்த ஊற்றை அவள் எவ்வளவு குடித்தாலும் வற்றாது, उस सोते से कितना भी वो पानी पिए वो कभी कम ना होगा, அது இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுகிறது. और वो हजारों को भी उपयोग में आएगा। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊற்று தான் இன்னும் அங்க வெளிநாட்டுல இருக்குது அப்படி சொல்லி
நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. Yes. மெக்கா மெதினா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நதி இருக்கு. ये सोता अभी भी बारगांव पे है ऐसा करके कहते हैं, हमें पता नहीं। அதைத்தான் பார்க்கிறதுக்கு ஜனங்கள் போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். उसे देखने के लिए बहुत से लोग यहाँ से निकल कर जाते हैं। எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பித்த ஊற்று, कितने हजारों साल पहले निकला हुआ वो सोता இன்றைக்கும் அது இருக்கிறது. आज तक वो वहाँ पर है। தேவன் ஆசீர்வதித்தால் अगर परमेश्वर आशीर्वाद करेगा, அந்த ஆசீர்வாதம் உங்களோடு நின்று போவதல்ல. वो आशीर्वाद तुमसे ही खत्म नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் தொடரு. वो परमेश्वर ने जो आशीर्वाद दिया है वो अपने पीढ़ी से पीढ़ी तक होता रहता है। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं எங்க அப்பா காலத்துல அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தது, मेरे पिताजी के काल पर हम कितने आशीर्वाद से थे, எங்க தாத்தா காலத்துல அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாங்க, मेरे दादाजी के काल पर हम लोग कितने आशीर्वाद से थे, நிறைய சொத்து சுகம் எல்லாம் வாங்கி வித்திருந்த, बहुत सारे धन संपत्ति वहाँ पर थे, ஆனா எங்க அப்பா எல்லாத்தையும் வித்து விட்டாரு. परंतु मेरे सब पिता ने मेरे सब निकाल दिया। இன்றைக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். हम इस समय पर कितना कष्ट उठा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதித்தால் இந்த வார்த்தையின்படி அல்ல, परमेश्वर ने आशीर्वाद किया तो इस बातों से नहीं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரு. परमेश्वर ने आशीर्वाद किया तो वो पीढ़ी से पीढ़ी तक बनती रहती है। கர்த்தர் திறந்த நீர் ஊற்றி இன்றைக்கு வற்றாமல் இருக்கிறது. परमेश्वर ने जो सोता खोला वो आज तक नहीं कम होता। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर लोग हमें एक बात को जांच लेना है। இன்னைக்கு உள்ளத்துல நினைக்கலாம், हम अपने मन में ये सोचेंगे நம்மளை விசாரிக்க யாரும் இல்ல, हमें पूछने के लिए कोई भी नहीं है, நம்மளை கவனம் செலுத்துவதற்கு யாரும் இல்ல, हमारे और ध्यान देने के लिए कोई भी नहीं है, நான் ஒன்றுமில்லாமல் நிலைமையில இருக்கிறதை அறிந்து கொள்ள யாரும் இல்ல. मेरे पास कुछ भी नहीं है, ऐसी परिस्थिति में हूँ ये जानने के लिए कोई भी नहीं है। நீங்கள் உள்ளத்திலே நினைத்து கொண்டிருந்தாலும் हम अपने मन में ऐसे सोचते रहेंगे तो भी கர்த்தர் உங்களை நினைக்கிறார். परमेश्वर ने तुम्हें ध्यान देखा है, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நினைக்கிறார். तुम्हारे जीवन को उन्हें देखा है। உங்களுக்கு கர்த்தர் ஒரு நீர் ஊற்றை கட்டளையிடுவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். परमेश्वर तुम्हारे लिए एक सोता खोल कर देगा, ये तुम कभी भूल ना जाना। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். परमेश्वर ने जो आशीर्वाद दिया है उसमें कभी भी वेदना नहीं होता। தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை ஈஸியாக ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. वचन में जो आशीर्वाद है वो इजी आसानी से हम नहीं पा सकते हैं। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக परमेश्वर से आने वाले आशीर्वाद को पाने से पहले வேதத்தில் अनेक தேவ பக்தருடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நாம் வாசிக்க முடியும். बाइबल में उनमें जो भी उन्होंने कष्ट उठाए वो हम पढ़ सकते हैं। அவர்கள் கடந்து போன பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை. वो जो रास्ते पे जा रहे थे वो बहुत कठिन भरा रास्ता था। இந்த ஆகார் தன் வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், अगर यह हजीरा उसमें उसने प्रतिज्ञा वचन और आशीर्वाद का पा लिया कहा गया तो தேவனுடைய பிள்ளைகள் ஈஸியான காரியம் அல்ல. वो एक कुछ भी आसान तरीका नहीं था। அரண்மனையில் இருந்தவள் இந்த ஆகார் वो महल में थी हजीरा, அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்தாள். महल से बाहर आई। ஆனா ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தான். अब्राहम जो था वो धनी था, அந்த வீட்டுல 10 வருஷமா அடிமை பெண்ணா இருந்து வேலை செய்தாள். उनके घर पर 10 दिन से अधीन थी, 10 साल, கிட்டத்தட்ட 16 வருஷம். लगभग 11 साल। இஸ்மவேல் பிறந்த பிறகு इस्माइल पैदा होने के बाद சாராளால் அற்பமாய் நினைக்கப்பட்டு கொடுமையாய் நடத்தப்பட்டாள். सारा से वो तुच्छ जानकर वो बहुत ही कठिन तरीके से चलाई गई। தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால ஆகாரை அவள் கொடுமையாய் நடத்தினாள். सारा को बच्चे नहीं थे इसलिए उसने हजीरा को बहुत कठिन से चलाया। இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்து इतने कष्ट को उठाने के बाद भी இப்பொழுது வனாந்தரத்தில் துரத்தப்பட்டாள். फिर अब उसे जंगल पर भेज दिया गया। அவளுக்கென்று யாரும் இல்ல, उसके लिए कोई भी नहीं था, அவளுக்கென்று சொல்வதற்கு ஒருத்தரும் இல்ல, उसके लिए बोलने के लिए कोई भी नहीं था, அவளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. उसके पास आशीर्वाद करने के लिए कुछ भी नहीं था। ஒரு அப்பம் இருந்தது, एक रोटी था, ஒரு துருத்தி தண்ணீர் இருந்தது, एक थैली पानी था, அதை இல்லாமல் ஒன்றும் அவளிடத்தில் இல்ல. उसके अलावा और कुछ भी उसके पास नहीं था। இனி எனக்கென்று யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிர்பந்தமான நிலைமை வந்தபோது अभी मेरे पास कुछ भी नहीं और मेरे सहायता के लिए कोई भी नहीं, ऐसे एक परिस्थिति आने पर கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். परमेश्वर ने हाजिरा के आंखों को खोला। தேவதூதன் ஆகாரோடு கூட பேசினார். स्वर्गदूत हाजिरा से बातें किए। அவனுடைய பிள்ளைகளும் சொல்லலாம், ஈஸியா ஆகாருக்கு கர்த்தர் நீர் ஊற்றி கட்டளையிட்டார். हम तो आसानी से कह सकते हैं हाजिरा को एक सोता खोल कर दिया। ஆகாரோடு தேவதூதன் பேசினார். हाजिरा से स्वर्गदूत ने बात किया। அது சாதாரணமாய் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ये आसानी से कहने वाली बात नहीं है। இந்த ஆகார் கடந்து வந்த பாதை ஒரு வனாந்தரத்தின் பாதை. ये हाजिरा जो चलकर आए वो जंगल का रास्ता था, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, कुछ भी नहीं था उस परिस्थिति पर, வெறுமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. खालीपन का परिस्थिति। இந்த நிலைமையில தான் கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார். इस परिस्थिति में ही परमेश्वर तुमसे बात करता है। அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஊற்றை திறக்கிறார். उसके जीवन में परमेश्वर ने एक सोता खोल कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றி திறக்க வேண்டுமானால்
இருக்குமானால் और परमेश्वर के लोगों तुम्हारे जीवन पर परमेश्वर अगर आशीर्वाद भरा सोता खोलना है तो இந்த ஆகார் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தது போல इस हजेरा जो बेरसबा के जंगल पर भटक रही थी நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் சில வனாந்தரமான நிலைமை அனுமதிக்கிறார். अपने जीवन पर भी उस प्रकार जंगल भरे रास्ते पर परमेश्वर इकट्ठा करता है. நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை உருவாகி अपन हमारे जीवन हाथ छोड़ा हुआ जीवन रहेगा. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிமிஷத்துக்கு என்ன என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம். अपने जीवन में अगला क्या होने वाला करके कुछ नहीं पता होगा. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாதான் கர்த்தர் ஜனங்களை தேடுவார்கள். ऐसा परिस्थिति आएगा तो ही सभी लोग परमेश्वर को ढूंढेंगे. अनेகருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு மனம் இல்ல. अभी कई लोगों को परमेश्वर के सम्मुख पर आने का मन नहीं है. ஏன்னா எல்லாம் திருப்தியா இருக்கிறது. क्योंकि उनको सब कुछ मिल चुका है. எல்லாம் சுகபோகமா இருக்கிறது. सब एकदम आनंदित से है. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வர மனம் இல்ல. इसलिए परमेश्वर के सम्मुख पे आने का मन नहीं है. ஆண்டவர் எவர்களை நேசிக்கிறாரோ परमेश्वर जिससे प्रेम करता है எவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ किन लोगों को परमेश्वर आशीर्वाद देने का करके सोचता है எவர்களோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ किन लोगों से परमेश्वर बातें करने का करके सोचता है இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாதையிலே நடத்துகிறார். उन लोगों को परमेश्वर उस रास्ते पर लेके चलता है. இதே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களேயானால் अगर इस कठिन भरे रास्ते पर अगर तुम होगे तो நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். तुम एक चीज को जान लेना. கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். परमेश्वर अपने हाथों के क्रिया को तुम्हारे जीवन पर करने के लिए इच्छा रखा है. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் உங்கள் செவிகளை திறக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். परमेश्वर के बातों को सुनने के लिए तुम्हारे कानों को खोलने के लिए वो इच्छा रखा है. இந்த பெயர்சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தாள். इस बेरशबा के जंगल पर हाजिरा भटक रही थी. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாள். परमेश्वर की आवाज को सुनी. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். परमेश्वर के आशीर्वाद को पा ली. இந்த தேவனுடைய பிள்ளைகள் ये परमेश्वर के लोगों நம்முடைய வாழ்க்கையில செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் अपने कान परमेश्वर की बातों को सुनने का है तो கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றி திறக்க வேண்டுமானால் अगर हमारे जीवन पर सोता परमेश्वर खोलना है तो நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லல. कष्ट उठाना ऐसा नहीं कहती. ஆள் நடமாட்டம் இல்லாத வனாந்தரத்தை போல जहाँ पर आदमी लोग नहीं आ जाते उस जंगल की तरह தேவனுடைய பிள்ளைகள் எவர்களையும் பார்க்காமல் परमेश्वर को किसी को भी नहीं देखते हुए நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து तुम परमेश्वर के समूह पर बैठकर கர்த்தருடைய சமூகத்தில் வேதமும் கையுமாய் நீங்கள் காத்திருப்பீர்களானால் अगर तुम परमेश्वर के समूह पर वचन बाइबल और तुम्हारे इच्छा के साथ करोगे तो வேதமும் ஜெபமுமாய் நீங்கள் காத்திருப்பீர்களானால் अगर वचन और प्रार्थना के साथ तुम उनके सामने रहोगे तो கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். परमेश्वर तुम्हें प्रतिज्ञा वचन देगा. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். परमेश्वर का आशीर्वाद तुम्हें मिलेगा. ஒன்றுமில்லாத நேரம் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு कुछ भी नहीं सबको अलग करते हुए யாக்கோபு தன் மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் பிள்ளைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு याकूब अपने पत्नी बच्चों को अलग करते हुए ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு முழுவதும் போராடுகிறார். वह परमेश्वर के सम्मुख में दिन रात उनके सामने प्रार्थना करता है. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். याकूब को परमेश्वर ने आशीर्वाद किया. இந்த ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். यह अनुभव जो है ये हमें इस वर्ष के अंतिम में हमें पाना है. மாத்திரமல்ல வேதத்தில் வாசிக்கும் போது इतना ही नहीं बाइबल पे इस प्रकार पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டும். हम प्रमुख के सम्मुख पर एक निर्णय लेना है. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல தீர்மானங்களை எடுங்க. परमेश्वर के सम्मुख पे एक निर्णय लो. அந்த தீர்மானங்கள் உடன்படிக்கை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கடந்த வாரத்தில் நான் சொல்லி தந்தேன். इस निर्णय को लेके प्रतिज्ञा वचन के बारे में मैं पिछले हफ्ते में आपसे बात किया था. அந்த தீர்மானங்களை எடுத்து தீர்மானத்தில் உறுதியா இருங்க. उस निर्णय लेकर उस निर्णय में आप स्थिर खड़े रहो. தீர்மானத்தை உடைத்து போடாதீங்க. उस निर्णय को तुम तोड़ मत देना. பிரதிஷ்டை பண்ணுகிற பிரதிஷ்டையில உறுதியா இருங்க. प्रतिज्ञा किया तो प्रतिज्ञा पे आप स्थिर खड़े रहो. அந்த பிரதிஷ்டையை நீங்க அழித்து போடாதீங்க. उस प्रतिज्ञा को आप तुम नष्ट न कर देना. அப்படினால தீர்மானத்திலும் பிரதிஷ்டையிலும் தியாகத்திலும் நீங்க உறுதியா இருங்க. तुम प्यासा भरकर और निर्णय और तुम्हारे प्रतिज्ञा पर स्थिर खड़े रहो. அப்படி நீங்க உறுதியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். अगर तुम स्थिर खड़े रहोगे तो परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. அப்ப உடன்படிக்கை செய்கிற ஒரு இடம் தான் இந்த பெயர்சபாவின் வனாந்தரம். ये प्रतिज्ञा करना यही बेरशबा का एक अनुभव है. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर तुम पवित्र शास्त्र पे पढ़ोगे तो ஆதியாகமம் 21 31 32 நீங்க வாசிக்கும் போது उत्पत्ति 31 और 32 में पढ़ोगे तो அந்த 31 32 வசனங்களை வாசிக்கும் போது 31 और 32 वचन पढ़ते समय அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியினால் वो दोनों वहां पर बातें किए அந்த इसलिए இடம் பெயர்சபா என்னப்பட்டது. उसका नाम बेरशबा पड़ा. அந்த இடத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் உடன்படிக்கை ஆணையிட்டுக் கொண்டபடியினால் उस जगह पर दोनों ने वाचा बांधा इसलिए அந்த இடத்துக்கு பெயர் பெயர்சபா என்னப்பட்டது. इसलिए उस जगह का नाम बेरशबा पड़ा. தேவனுடைய பிள்ளைகள் பெயர்சபாவிலே அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிறகு उन लोगों ने बेरशबा पर वाचा बांधा इसलिए उसके बाद அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள்.
கொண்டார்கள். अबीमेलेक और उसके सेनापति पेलाग उठकर परिस्थिति पर देश पर लौट गए. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி अब्राहम उस बेर्शेबा पर जाकर அங்கே ஒரு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर परमेश्वर का नाम को उच्चा किया करके लिखा गया है. ஆபிரகாம் அமலேக்கின் ராஜாவு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஒரு இடம் அந்த பெயர்சபா. अबीमेलेक और अब्राहम जो वहां पर उन्होंने वाचा बांधा था वो नाम वो जगह का नाम है बेर्शेबा. ரெண்டு பேரும் ஆணையிட்டு கொண்டார்கள். दोनों लोग वाचा बांधा. ஒரு வார்த்தை சொல்லி ரெண்டு பேரும் ஆணையிட்டு கொண்டார்கள். एक बातें बोलकर वहां पर दोनों ने वाचा बांधा. உடன்படிக்கை பண்ணி கொண்ட அந்த இடத்துக்கு பெயர் பெயர்சபா. वो वाचा बांधा हुआ जगह का नाम है बेर्शेबा. உடன்படிக்கை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நிறைய காரியங்கள் சொல்லி தந்திருக்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். वाचा बांधने के बारे में हर एक बात मैंने बताया, आप ध्यान कीजिएगा. மாத்திரமல்ல வேதத்தில் வாசிக்கும் போது इतना ही नहीं, बाइबल पढ़ते समय அந்த ஆதியாகமம் 26 அதிகாரம் 28 वचனத்தை वासिப்பீர்களானால் उस उत्पत्ति 26 अध्याय पर पढ़ेंगे तो ஆதியாகமம் 26:38 उत्पत्ति 36 और 26 और 38 पे पढ़ेंगे तो சாரி 26:28 26:38 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் பெலிஸ்தியர்கள் அதற்கு அவர்கள் पेलिस्ती लोग उसके लिए நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். हमने प्रत्यक्ष देखा है कि यहोवा तुम्हारे साथ है, ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று சொன்னார்கள். इसलिए हमने सोचा है कि अपना और तुम्हारे बीच पे एक शपथ खाई जाए. அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் 33வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें वहां पर 33वां वचन पे इस प्रकार लिखा है, அதற்கு சேபா என்று பெயரிட்டான். उसका नाम शेबा करके रखा, ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா என்னப்படுகிறது. इसलिए उस नगर का आज तक बेर्शेबा पड़ा है. அந்த இடத்துக்கு பெயர் பெயர்சபா என்னப்பட்டது. उस जगह का नाम बेर्शेबा रखा गया. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने ईसा को आशीर्वाद किया. ஈசாக்குக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டான போது ईसा को जो भी परमेश्वर का आशीर्वाद मिला तब ஈசாக்கு விதை விதைத்தான். ईसाक ने एक बोया, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் परमेश्वर उसे आशीर्वाद किया, इसलिए அந்த வருஷத்துல ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். उस वर्ष में ईसाक ने 100 गुना पाया. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஈசாக்குக்குள்ள இந்த விசுவாசம் என்ன? इस ईसाक के अंदर क्या विश्वास था? அங்க தேசத்துல பஞ்சம் பயங்கரமாய் இருக்கிறது. उस देश में अकाल पड़ा हुआ था. பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறார். उस अकाल के जीवन पर भी उसने बोया. இன்னைக்கு விதை விதைப்பார்கள் விவசாயத்துல. अभी एक किसान लोग बोते हैं. இந்த வருஷம் சரியான மழை இல்லாவிட்டால், अगर ये साल अधिक बरसात नहीं हुआ तो, இந்த வருஷம் வாய்க்கால்ல சரியான தண்ணி இல்லாவிட்டால், अगर उनके कुएं पर पानी न होगा तो விதை மூட்டை அரிசி நெல்லை ஒதுக்கி வைப்பார்கள். वो उनके गेहूं और चावल को निकाल कर रखते हैं. அடுத்த வருஷம் விதைக்கலாம். अगले साल अपन कर लेंगे. ஒரு வருஷம் விளைச்ச அவங்களுக்கு கெட்டு போறது. वो एक साल उनका जो भी खर्चा था सब निकल जाता ஆனால் था. ஈசாக்குக்கு இருந்த விசுவாசம் उस ईसाक के अंदर जो विश्वास था वो அது பஞ்சகாலமா இருந்தாலும் अकाल का दिन होगा तो भी அவன் தேசத்துல விதை விதைத்தான். उस देश ने उसने बोया, கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीर्वाद किया, அவன் 100 மடங்கு பலனை கொண்டார். वो 100 गुना अधिक पाया. பெலிஸ்தியர்கள் பார்க்கிறார்கள். उसे फिलिस्ती लोग देखते हैं, அவர்கள் பார்த்து ஈசாக்கின் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். उसे देखकर ईसाक के अंदर दुर्घटना होता है. ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்களில் ईसाक के पिताजी अब्राहम जब वो जीवित था उस समय पर ஆபிரகாம் தோண்டின अनेक துறவுகள் இருந்தது. अब्राहम ने जो भी निकाला था वो सब अधिक थे वहां पर. கிணறு कुआं, अनेक கிணறுகளை தோண்டி இருந்தார். अब्राहम ने बहुत सारे कुआं खोदा था. அங்கங்க கிணறு தோண்டி போடுவாங்க, ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவாங்க. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த காரியம். हर एक जगह पर एक छोटा छोटा कुआं वो लोग खोदते थे, अपने भेड़ लोगों को पानी पिलाते थे. ये पुराने नियम पे ऐसा होता था. ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் अब्राहम ने जो भी खोदा हुआ कुआं था, இந்த பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு அவைகள் எல்லாம் தூர்த்து போட்டார்கள். जो फिलिस्ती लोग उसे देखकर उसे सब नष्ट कर डालते थे. ஈசாக்குக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த பெலிஸ்தியர்கள் அழித்து போட்டார்கள். ईसाक के पिताजी जो अब्राहम को जो भी आशीर्वाद मिला था उसे सब फिलिस्ती लोग ने नष्ट कर दिया. அந்த தூர்த்து போட்ட துறவுகளை उसे जो खोद के डाला कुआं को ஈசாக்கின் வேலையாட்கள் போய் மறுபடியும் தோண்டுகிறார்கள். ईसाक के जो काम करते थे वो फिर से जाकर उसे खुदाई करने लगे. அவர்கள் தண்ணீர் வருகிறது. उसमें से पानी निकलने लगा. பெலிஸ்தியர்கள் அதையும் தூர்த்து போட்டார்கள். फिलिस्ती लोग उसे भी बंद करा दिए. பெலிஸ்தியர்கள் எந்த அளவுக்கு ஈசாக்கின் மீது பொறாமை கொள்ளுகிறார்களோ फिलिस्ती लोग कितने ही उससे लिज्जा करते थे. அந்த அளவுக்கு பெலிஸ்தியர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उस प्रकार ईसाक को परमेश्वर आशीर्वाद करता था. ஈசாக்கு அவர்களுக்கு எந்த துரோகம்
செய்யவில்லை. ईसाक ने कभी भी फिलिस्ती को कोई गलत काम नहीं किया, எந்த கெடுதியும் நினைக்கவில்லை. कोई भी घटी नहीं उनके लिए सोचा। காரணம் இல்லாமல் பெலிஸ்தர்கள் ஈசாக்கை பகைக்கிறார்கள். बिना कारण रह के भी फिलिस्ती लोग उसे उसे कष्ट करने के लिए सोचते थे। காரணம் இல்லாமல் அவர்கள் ஈசாக்கின் மீது பொறாமைப்படுகிறார்கள். बिन कारण के ईसा के पीछे लगे हुए थे। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தர வேண்டுமானால், अब परमेश्वर के लोग परमेश्वर तुम्हें प्रतिज्ञा वचन देना है तो, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமானால், परमेश्वर का आशीर्वाद तुम्हें आना है तो, காரணம் இல்லாமல் ஜனங்கள் உங்களை பகைக்க வேண்டும். बिना कारण के लोग तुम पर बोलेंगे, காரணம் இல்லாமல் ஜனங்கள் உங்கள் மீது பொறாமைப்பட வேண்டும். बिन कारण के सभी लोग तुम्हें बोलेंगे। இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியம். ये परमेश्वर के आशीर्वाद आने के पहले होने वाला कार्य தேவனுடைய है। பிள்ளைகள் உங்களுக்கும் அதே வழிதான், எனக்கும் அதே வழிதான். परमेश्वर के लोग तुम्हारे लिए भी वही रास्ता है, मेरे लिए भी वही रास्ता है। அந்த பெயர்சபாவின் வழியாய் நாம் கடந்து செல்லத்தான் வேணும். हम उस बेरशबा के रास्ते पर चलना ही है। நீங்க நினைக்கலாம், हम सोचते होंगे நான் ஒரு கெடுதியை செய்யல, मैंने तो कुछ भी गलत काम नहीं ஒரு किया, கெட்ட நினைப்பு நினைக்கல, मैंने कभी गलत सोचा ही नहीं, எந்த துரோகம் பண்ணல, मैंने किसी के लिए भी बुरा काम नहीं किया। காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்களே. बिन कारण के मेरे विरुद्ध आ रहे हैं। தாவீது அதான் சொல்ற, दावीद ऐसे ही कहता है, நான் யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं सभी लोगों के साथ समाधान से रहने का सोच रहा हूँ, எல்லா இடத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். मैं सभी लोगों के साथ अच्छी तरह से रहना सोच रहा हूँ, ஆனா அவங்க அப்படி அல்ல. परंतु वैसा नहीं। நான் பேசும்போதே என் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். मैं जो बातें कर रहा हूँ उस बातों पर ही तो देखते हैं। அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, நான் சமாதானத்தை விரும்புகிறேன், मैं समाधान चाहता हूँ, அவர்களோ நான் பேசும்போது என் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். वो लोग मेरे से बातें करते समय मेरे बातों पर बुराई देखते हैं। தேவனுடைய பிள்ளைகளும் கடந்து செல்ல வேண்டிய பாதை அதுதான். परमेश्वर के लोग हम उस रास्ते पर ही जाना है। ஜனங்கள் காரணம் இல்லாமல் பகைப்பார்கள். जो लोग हैं वो अपने बिन कारण के हमारे पर बुराई करेंगे, ஜனங்கள் காரணம் இல்லாமல் மேல குற்றம் கண்டுபிடிப்பார்கள். हमारे बुराई निकालते रहेंगे लोग। நம்ம சொல்றோம், हम कहते हैं நான் தப்பு செய்தா அவங்க கோவப்படுறது நியாயம் இருக்கு, ஒத்துக்கிடுறேன். मैं गलत किया और तुम लोग मेरे ऊपर भड़के हुए तो उसमें एक न्याय है। நான் ஏதாவது துரோகம் பண்ணா அவர்கள் என் மீது கோவப்படுவது நியாயம் தான், நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். मैंने कुछ बुराई किया होगा, तुम हम पर भड़केंगे, विरोध करेंगे तो उसमें न्याय है। காரணமே இல்லாம இப்படி பகைத்தா நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? बिन कारण के अगर तुम मेरे पर विरोध करोगे तो ये कैसा काम தேவனுடைய होगा? பிள்ளைகள் வாக்குவாதத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். तुम वाद विवाद के लिए जगह न देना। ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक ही चीज ध्यान रखना, காரணம் இல்லாமல் உங்களை மக்கள் பகைக்கிறார்களா? अगर बिन कारण के लोग तुम्हारे ऊपर बुराई करते हैं, காரணம் இல்லாமல் உங்கள் மீது எரிச்சல் அடைகிறார்களா? बिन कारण के तुम्हारे ऊपर बुराई करते हैं, காரணம் இல்லாமல் உங்களிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்களா? बिन कारण के तुम्हारे ऊपर का जो दोष है वो निकालते हैं तो சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, आप आनंदित हो जाइए। சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. तुम आनंदित रहना। காரணம் என்ன? कारण क्या है? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करने के सोचा है। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை 100 மடங்கு பலம் தரக்கத்த சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर तुम्हें 100 गुना बढ़ाने का सोचा है। காரணம் இல்லாமல் பெலிஸ்தர்கள் ஈசாக்கை பொறாமை கொண்டார்கள். बिन कारण के फिलिस्ती लोग ईसाक के ऊपर बुराई कर रहे थे। எவர்கள் காரணம் இல்லாமல் பகைத்தார்களோ जो लोग बिन कारण के उसके विरुद्ध आ रहे थे அவர்கள் இப்பொழுது பார்க்கிறார்கள், वो लोग अब देख रहे हैं ஈசாக்கு கை வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். ईसाक जहाँ पर भी हाथ रखता वहाँ पर आशीर्वाद। நாமெல்லாம் போய் கிணறு தோண்டுற தண்ணி வர மாட்டேங்குது. हम लोग सब जाकर कुआं खोदते पानी नहीं आ रहा है। ஈசாக்கின் வேலைக்காரர்கள் போய் தோண்டுகிறார்கள், தண்ணி வருது. ईसाक के काम करने वाले जाके खोद रहे हैं तो पानी आ रहा है वहाँ से। எத்தனை நேரம் தான் திறவை மூட முடியும்? कितने बार हम उसे बंद करेंगे? கண்டு கொண்டார்கள். देख लिए। கர்த்தர் மெய்யாகவே ஈசாக்கோடு கூட இருக்கிறார். अब परमेश्वर निश्चय ही ईसाक के साथ है। கர்த்தர் மெய்யாகவே ஈசாக்கோடு இருக்கிறார். परमेश्वर निश्चय ही ईसाक के साथ है। கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார். अब परमेश्वर ने ईसा को आशीर्वाद किया है। கர்த்தர் கூட இருக்கிறதையும் परमेश्वर उसके साथ रहते हैं। கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறதையும் परमेश्वर ईसा को आशीर्वाद कर रहा है। ये भी பெலிஸ்தர்கள் பார்க்கிறார்கள். फिलिस्ती लोग देख रहे हैं। அவர்கள் சமாதானம் பண்ணும்படியாய் வருகிறார்கள். उसके साथ समाधान मिलने के लिए वो लोग आ रहे हैं। அவர்கள் ஈசாக்கோடு வந்து वो लोग ईसा के साथ आकर சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். समाधान का वाचा बांधने के लिए आए थे। வேதம் அதைத்தான் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र हम वही पढ़ रहे हैं। அவர்கள் ஈசாக்கிடத்தில் வந்து वो लोग ईसा के पास आकर அவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். वो लोग समाधान का वाचा बांधे। கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर तेरे साथ है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உமக்கு உண்டாயிருக்கிறது. परमेश्वर का आशीर्वाद तेरे ऊपर है। ஈசாக்கோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். इसलिए ईसा के साथ समाधान का वाचा बांध रहे थे। இவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு उन लोग समाधान का वाचा बांधा कर அந்த உடன்படிக்கை பண்ணின உடனே उस वाचा को बांधने से ही ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். ईसा के काम करने वाले उसके और भाग के आ रहे हैं। ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், ईसा को देखकर कहते हैं நாங்கள் துறவு தோண்டினோம், हम लोग ने कुआं खोदा, அங்கே நாங்கள் தண்ணீரை கண்டோம். उसमें हमने पानी देखा। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரையோடு ஆணையிட்டுக் கொண்ட அந்த இடத்துக்கு परमेश्वर ने जो आज्ञा दिया उस जगह पर பெயர்சபா என்று பெயர் வைத்தார்கள். बेरशबा करके नाम लिखा गया। இந்நாள் வரைக்கும் அந்த
आज तक उस जगह का नाम बेरशबा करके कहा जाता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பெயர் சபாவின் அனுபவத்திலே கடந்து செல்லும் போது परमेश्वर को तुम भी बेरशबा के अनुभव पर चले गए तो உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பெலிஸ்தியர்கள் கண்டுகொண்டது போல तुम्हारे साथ परमेश्वर है ये फिलिस्ती लोग देखे उस प्रकार தேவனுடைய பிள்ளைகள் எதிரிகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்வார்கள்। तब जो भी अपने दुश्मन है वो भी जान लेंगे कि परमेश्वर हमारे साथ है। உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டுமானால் अपने जीवन में परमेश्वर की बातें सुनना है तो கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर के आशीर्वाद को तुम पा लेना है तो காரணம் இல்லாமல் மற்றவருடைய பகைக்கும் எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் நீங்கள் உள்ளாக வேண்டியது அவசியம்। बिन कारण के जो भी हमारे तुच्छ बुराई करते तुच्छ करते उसका कारण हमें बनना है। காரணம் இல்லாமல் மற்றவர்களை தூசிக்கும் போது நிந்திக்கும் போது எரிச்சலையும் போது பொறாமைப்படும் போது बिन कारण के हमारे साथ वो बुरी बातें और इच्छा तुच्छ करते रहेंगे तब எனக்கு ஏன் இந்த நிலைமை கேள்வி கேட்க கூடாது? मेरा ये परिस्थिति क्यों है करके हम सवाल नहीं ஒன்றை उठाना அறிந்து है। கொள்ளுங்கள், ये जान लेना है கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்க போகிறது, परमेश्वर की बातें मुझे मिलने वाला है, எனக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கிடைக்க போகிறது, मुझे परमेश्वर का वाचा मिलने वाला है, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்। मुझे परमेश्वर आशीर्वाद करने वाला है। இந்த பொறாமைப்படுகிற மக்களுக்கு மத்தியிலே इन जो बुराई बोलते हैं उन जनों के बीच पे, எரிச்சலைகிற மக்களுக்கு மத்தியிலே इस बुराई बोलने वाले के बीच पर, என் வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கிற மக்களுக்கு மத்தியிலே मेरे बातों पर जो बुराई निकलते हैं उन लोगों के बीच पर கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார்। परमेश्वर मुझे आशीर्वाद करने वाला है। எவர்கள் பொறாமைப்படுகிறார்களோ जो लोग मेरे बुराई करते हैं தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் உங்களோடு கூட வந்து சமாதான உடன்படிக்கை பண்ண கர்த்தர் கிரியை செய்வார்। वो लोग भी हमारे साथ मिलकर समाधान करने का परमेश्वर निकालेगा। உங்களை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே உண்டாகி अपने ऊपर का भय उनके ऊपर मिलेगा। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் பெயர் சபாவின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து போகும்போது அமைதியாயிருங்க। इसलिए हम जब भी बेरशबा के रास्ते पर जाएंगे हम समाधान के साथ रहेंगे। பெயர் சபா என்று சொல்லும்போது बेरशबा कहा गया तो எந்த உதவியும் இல்லாமல் எந்த ஆட்களுடைய உதவியும் இல்லாமல் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை, कुछ भी सहायता नहीं मिलना, किसी के साथ किसी का भी सहायता नहीं मिलने का अनुभव है वो। பெயர் சபா என்று போது ஆணையிட்டுக் கொள்கிற ஒரு இடம்। बेरशबा बोला तो वाचा बांधने का स्थान। பெயர் சபா என்று சொல்லும்போது बेरशबा कहा जा तो காரணமில்லாமல் பகைத்தவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடிய இடம்। बिन कारण के युद्ध करने वाले समाधान करने वाले जगह। அதனால வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் इसलिए आगे आने वाली काल पर परमेश्वर का वचन तुम्हें मिलना है तो கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் परमेश्वर का प्रतिज्ञा तुम पर आना है तो வருகிற புதிய வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் आने वाले नए साल पर तुम्हें परमेश्वर का आशीर्वाद मिलना है तो கர்த்தர் உங்களை வனாந்தரத்தின் பாதையிலே வழிநடத்தினால் परमेश्वर तुम्हें जंगल के रास्ते पर चलेगा तो भी பேதுரு கடல்ல பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது समुद्र पर अगर प्रयास करते रहते समय அங்க பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாயிற்று। वहाँ पे एक तूफान उठा। அவர்கள் மடிந்து போகிறமே என்று அலறுகிறார்கள்। वो लोग सोच रहे थे हम मर जाएंगे। இனி தப்பி பிழைப்போம் என்கிற நிலைமை இல்லாதபடிக்கு பவுல் பிரயாணம் பண்ணினார்। पौलुस इस प्रकार प्रयास किया कि वहाँ पर हम बच ही नहीं पाएंगे। கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை பார்க்கிறார், परमेश्वर तुम्हारे यात्रा को देखता है, உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார், तुम्हारे जीवन को देखता है, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார்। तुम्हारी परिस्थिति को देखता है। நீங்கள் தன்னந்தனிமையாய் இருந்தாலே, अगर तुम अकेले रहेगे तो भी, ஜீவனம் பண்ண கூட வழி இல்லாத நிலைமையில இருந்தாலே, जीवन प्राप्त होने के लिए जगह भी ना होगा, ऐसे தேவனுடைய பிள்ளைகள் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்। तुम्हारे लिए मृत्यु के लिए कभी जगह न देगा, உங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்। तुम्हें नष्ट होने से कभी नहीं हो पाएगा। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியிருக்கிறது। परमेश्वर का वचन परमेश्वर का प्रतिज्ञा तुम्हारे ऊपर आना है। சந்தோஷப்பட்டு களி கூறுங்க। आनंदित रहना। மனிதர்களால் கைவிடப்பட்டாலே, अगर तुम मनुष्य से हाथ छोड़ा गया तो भी, கையில எந்த பொருளும் இல்லாதபடிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டாலே, अगर अपने हाथ में कोई भी वस्तु न होगा ऐसा कष्ट होगा तो भी, ஏன் எதற்கு என்று நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள்। क्यों क्या हुआ करके ऐसा कोई सवाल न उठाना। கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்। क्यों परमेश्वर तुम्हें एक प्रतिज्ञा देकर तुम्हें आशीर्वाद करेगा। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் சந்ததியாய் கடந்து வரும்। परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद तुम्हारे पीढ़ी से पीढ़ी तक चलती रहेगी। கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்க, परमेश्वर से वाचा बांधो, உடன்படிக்கையில நிலைத்திருங்க। उस वाचा पर स्थिर रहो। உடன்படிக்கையில நிலைத்திருக்கிற அனுபவம் பெயர் சபா। उस वाचा पे स्थिर रहना के नाम ही बेरशबा। தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்கள் உங்களோடு கூட சமாதானம் பண்ணுகிற வருகிற இடம் தான் பெயர் சபா। शत्रु लोग तुम्हारे साथ समाधान करने वाले आने वाला जगह ही बेरशबा। கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தர வேண்டுமானால், परमेश्वर तुम्हें वाचा देना है तो, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், परमेश्वर के आशीर्वाद हमें मिलना है तो, காரணமில்லாமல் ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள்। बिन कारण के लोग तुम्हारे ऊपर बोलेंगे, காரணமில்லாமல் ஜனங்கள் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள்। बिन कारण के तुम्हारे ऊपर बुराई करेंगे। ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க கூடாது। क्यों क्या करके तुमसे उनसे सवाल नहीं करना। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது। परमेश्वर के आशीर्वाद तुम्हारे ऊपर है। உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் தான் तुम्हारे ऊपर परमेश्वर का आशीर्वाद इसीलिए மற்றவர்களை
பார்க்கும்போது பொறாமைப்படுகிறார்கள். बाकी लोग देखेंगे तो तुम्हारे पर बुराई करते हैं. சில பாப்பாங்க कुछ लोग देखते हैं ஒரு சின்ன வியாபாரத்தை வச்சுட்டு எப்படி காலத்தை ஓட்டுறாங்க, छोटा सा व्यापार रखकर कैसा अपने जीवन को व्यक्त कर ஒரு रहे हैं. சின்ன வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறாங்க. एक छोटे से तनख्वाह लेकर वो अपने जीवन को कैसे चला रहे हैं. நம்மளால இத்தனை ஆயிரம் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளால முடியலையே. हम कितने हजार कमाने पर भी हमारे साथ ऐसा नहीं हो रहा है. இவங்க எப்படி நடக்கறாங்க? ये कैसे चल रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்க பார்க்கிறார்கள், ऐसे परमेश्वर लोग दूसरे लोग देखते हैं. காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பார்கள், बिन कारण के तुम्हारे ऊपर देखेंगे. காரணம் இல்லாமல் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். बिन कारण पे तुम्हारे पर बुराई देखेंगे. சந்தோஷப்படுங்க, आप खुश रहना. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, परमेश्वर का आशीर्वाद मेरे पर है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கிறபடியால் தான் இவங்க காரணம் இல்லாமல் என்னை பகைத்துக் கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर का आशीर्वाद मेरे ऊपर है, इसीलिए इन लोग मेरे ऊपर बुराई कर रहे हैं. நீங்கள் சந்தோஷமா இருங்க, तुम आशीर्वाद आनंदित रहना. நாள் வரும், एक दिन आएगा கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் சத்துருக்கள் கண்டுகொள்ளக்கூடிய நாள் வரும். परमेश्वर तुम्हारे साथ है कर कर देखने के लिए एक दिन आएगा. அவருக்கு பயத்தை கத்த உண்டாக்குவார். तब उनको ऊपर एक भय दिखाएगा. இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், इनके साथ परमेश्वर है. இவர்களுக்கு விரோதமாய் நாம் எதுவும் செய்யக்கூடாது, इनके विरुद्ध हम कुछ नहीं करना है. இவர்களுக்கு விரோதமாய் நாம் பொறாமைப்படக்கூடாது, इनके विरुद्ध हम कभी भी बुरी बात न करना है. இவர்களுக்கு விரோதமாய் நாம் எரிச்சல் அடையக்கூடாது. इनके सामने कभी बुरी बात न कहना है. கர்த்தர் கூட இருந்தால் परमेश्वर साथ रहेगा तो சத்துருக்கள் வந்து உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுவார்கள். जो शत्रु रहेंगे वो हमारे साथ वाचा बांधने के लिए तैयार होंगे. இந்த சமாதான உடன்படிக்கை பண்ணுகிற இடம் தான் பெயர் சபா. ये समाधान का वाचा बांधने जगह ही बेरशपा. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க हम இருக்கிறோம். एक नए साल पर प्रवेश करने जा रहे हैं. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், परमेश्वर की प्रतिज्ञा हम पर मिलना है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर का आशीर्वाद हमें मिलना है. அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக, वो आशीर्वाद आने के पहले, அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக, परमेश्वर का वचन सुनने के पहले இந்த பெயர் சபாவின் அனுபவத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். इस बेरशबा के अनुभव पे हमें चलना है. பெயர் சபாவின் அனுபவங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எவர்களை நேசிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும். बेरशबा का जो अनुभव है, जिस परमेश्वर जिससे प्रेम करता है उनके ऊपर होता ही है. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இல்ல. ये सभी को ये अनुभव नहीं मिलेगा. ஆண்டவர் எவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, परमेश्वर जिसे आशीर्वाद करना चाहता है, எவருக்கு தம்முடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறாரோ, जिन लोगों के ऊपर उनका वचन कहने का सोचता அவரை है, இப்படிப்பட்ட பாதையில் கொண்டு வருவார். उन लोगों को इस जगह इस प्रकार के वास्ते में लेके आएगा. இப்படிப்பட்ட பாதைகள் நீங்கள் கடந்து வரும்போது इस प्रकार के रास्ते पर तुम चल के आते समय ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, क्यों करके सवाल नहीं எதற்கென்னு उठाना. கேள்வி கேட்காதீங்க. क्यों करके सवाल नहीं उठाना. இந்த வேத வசனங்களை நினைவில் கொண்டு வாருங்க. इस वचन को तुम अपने ध्यान पर लेके கர்த்தர் आइए. எனக்கு வார்த்தை தர போகிறார், परमेश्वर मुझे ये वचन दे रहा है. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தர போகிறார். परमेश्वर अपने आशीर्वाद मुझे देने वाला है. அதற்காக கர்த்தர் என்னை நடத்துகிற பெயர் சபாவின் பாதை இது. इसलिए परमेश्वर ने मुझे बेरशबा के रास्ते पर लेके चल रहा है. இந்த ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகி, ये एक ज्ञान हमारे ऊपर रहकर நீங்கள் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே சந்தோஷமாய் செல்வீர்களானால், तुम परमेश्वर ने दिया हुआ रास्ते पर आनंदित से जाओगे तो கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், परमेश्वर की आवाज हमें सुनाई देगा. கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு தருவார், परमेश्वर अपने वचन को हमारे ओर देगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद करेगा. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். हमारे साथ परमेश्वर है कर कर परमेश्वर उन दूसरों को दिखाएगा. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், हम सब प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे. கர்த்தர் நம்மை பெயர் சபாவின் அனுபவத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். परमेश्वर हमें बेरशबा के रास्ते पर चलाना करके हम इच्छा கர்த்தர் करेंगे. எல்லாரையும் அப்படி நடத்துகிறவர் அல்ல. अब परमेश्वर सभी लोगों को ऐसा नहीं चलाता. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருப்பாரேயானால், अगर परमेश्वर तुम्हें आशीर्वाद करना इच्छा रखा होगा तो, ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சித்தம் अगर வைத்திருப்பாரேயானால், परमेश्वर तुमसे बातें करना है करके इच्छा रखा होगा तो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட பாதையில நடத்துவார். परमेश्वर इस प्रकार के रास्ते पर तुम्हें चलाएगा. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. आप आनंदित से चलिएगा. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर तुम्हारे जीवन पर बड़े काम करेगा. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. तुम आनंदित से चलेगा. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கு. स्वर्ग में तुम्हारे लिए இந்த भलाई मिलेगी. உலகத்திலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். इस भूमि में तुम्हारे कामों को बाहर निकालेगा. மறுமையிலும் பரலோகத்திலும் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கு. स्वर्ग पर तुम्हारे लिए भलाई मिलेगी. தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்க. परमेश्वर के सम्मुख पर हम उन्हें ध्यान करेंगे. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. अपने सम्मुख पर हमें अर्पण करेंगे. வாய் திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना கர்த்தாவே, करेंगे. உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும். परमेश्वर आपके वचन मुझे चाहिए. உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு வேணும். आपकी प्रतिज्ञा मुझे चाहिए. ஆகாரோடு கர்த்தர் நீ பேசினீரே. हाजिरा के साथ तुमने बातें किया. ஆகாருக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. हाजिरा को आपने आशीर्वाद दिया. அதுபோல நீ என்னோடு பேசுனே. उसी प्रकार तुम मुझसे बातें कीजिए. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். आपका आशीर्वाद मुझे मिलना चाहिए. ஆபிரகாமோடு நீ பேசினீரே. अब्राहम के जैसे अब्राहम से आपने बातें किया. ஆபிரகாமுக்கு நீ உடன்படிக்கை பண்ணினீரே. अब्राहम से आपने वाचा बांधा. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க உதவி செய்தீரே. अब्राहम को प्रतिज्ञा पे स्वतंत्र पाने के लिए आपने सहायता किया. என்னோடு நீ பேசி मेरे साथ आप बात कीजिए. என்னையும் நீர் ஆசீர்வதியே. मुझे भी आप आशीर्वाद कीजिए. ஆண்டவரே, ஈசாக்குக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணினீ.
ईसा को अपने वाचा बांधा, அவருக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை கொடுத்தி उनको आपने अपना आशीर्वाद दिया, அவனுடைய சத்துருக்கள் அவனோடு வந்து சமாதானம் அடைந்தார்கள். उनके शत्रु लोग उनसे समाधान पाए। ஈசாக்கோடு நீர் இருக்கிறீர் என்பதை நீ வெளிப்படுத்தினீர். ईसा के साथ मैं हूँ करके आपने दिखाया। எனக்கும் அந்த ஈசாக்கின் அனுபவம் வேணும். मुझे भी ये ईसा का अनुभव चाहिए। நீர் என்னோடு பேசி, आप मेरे से बात कीजिए, நீர் எனக்கு இப்படி வார்த்தை தாரு, आप अपने वचन मुझे நீ दीजिए, இப்படி வாக்குத்தத்தத்தை எனக்கு தாரு, आप अपने प्रतिज्ञा वचन मुझे दीजिए। சந்ததி சந்ததியாய் தொடருகிற உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். पीढ़ी से पीढ़ी तक बढ़ने वाले आशीर्वाद मुझे चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொல்லுகிறார், परमेश्वर लोगों को परमेश्वर कहता है, நீதிமான் பனையை போல செழிப்பார். नीति लोग नीति जो है वो ऊपर बढ़ते जाएंगे, நீதிமான் பனையை போல செழிப்பார். नीतिमान जो है वो ऊपर बढ़ते जाएंगे। நீதிமானுடைய அஸ்திபாரம் திடமாய் இருக்கு. नीति लोग का जो है स्थिर जो है वो स्थिर रहता है। நீதிமானுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். नीति लोग जो है उसके बच्चों लोग आशीर्वाद पाएंगे। நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். धर्मी लोग जो है उनको आधार मिलता है। நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் கெட்டு போவதில்லை. धर्मियों का संतान कभी नष्ट न होगा। நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. धर्मी के संतान को कभी रोटी का कभी कमी न होगा। கர்த்தர் வருகிற ஆண்டுகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आने वाले समय आने वाले काल पर परमेश्वर तुम्हें आशीर्वाद करे। வருகிற புதிய வருஷத்துக்கு என்று கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவாராக. नए साल में परमेश्वर तुम्हें ये वचन दिया जाए। வருகிற புதிய வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. नए आने वाले साल पर परमेश्वर तुम्हें आशीर्वाद किया जाए। சந்ததி சந்ததியாய் தொடர்கிற வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. पीढ़ी से पीढ़ी बढ़कर जाने वाले आशीर्वाद को तुम्हारे मिले। எல்லாரும் ஜெபிப்போம். सभी लोग प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்த நல்லவே, கர்த்த நல்லவே. ஹalleluya ஹalleluya. ஒன்றுமில்லாத நிலைமையிலே மனுஷர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே, எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத நிலைமையிலே, இனி என்னில் ஒன்றுமில்லை என்று நிர்பந்தமான நிலைமை, இப்படிப்பட்ட பெயர்சபாவின் வழியாய் அலைந்து திரிந்த ஆகாரை கண்டெடுத்த தெய்வ, ஆகாருக்குடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஆகாரின் சந்ததியை ஆசீர்வதித்த தெய்வ ஆண்டவரே, இந்த நாட்களுடைய வார்த்தைகளுக்கு தாரு, இந்த நாட்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தாரு, இந்த நாட்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். धन्यवादो 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஈசாக்கை போல காரணமில்லாமல் மக்கள் பகைத்தாலே, காரணமில்லாமல் ஜனங்கள் பொறாமை கொண்டாலே, காரணமில்லாமல் ஜனங்கள் எரிச்சல் அடைந்தாலே, காரணமில்லாமல் வார்த்தையில குற்றம் கண்டுபிடித்தாலே, ஆண்டவரே அவருக்கு விரோதமாய் நான் எழும்பாதபடிக்கு தேவன் நடத்துகிற பாதை இது என்பதை அறிந்து ஆண்டவரே சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கட்டும். நீர் என்னை ஆசீர்வதிப்பதை சத்துருக்கள் காணட்டும் ஐயா. glory உமக்கு நன்றி. தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல கஷ்டங்களை ஒன்றுமில்லாமையே மனுஷர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதே பெயர் சபாவிலே கர்த்தர் உங்களை வருகிற நாட்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். प्यारे परमेश्वर के लोगों, जिस जगह पर आप तकलीफ उठा रहे हो, பெர்ஷெபா का अनुभव में हो, उसी जगह पर परमेश्वर आपकी उन्नति करेगा। हालेलुया. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருப்பதாக. परमेश्वर का वचन हमारी ओर आए, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருப்பதாக. परमेश्वर की प्रतिज्ञा हमारी ओर आए, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிக்கை செய்வார்களாக. परमेश्वर का आशीर्वाद आप पर है, उसे शत्रु देख ले। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை வழிபோக்கர்கள் சொல்வார்களாக. परमेश्वर का आशीर्वाद आप पर हुआ है, इसे पराये लोग बोले। தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். परमेश्वर का आशीर्वाद तुम पर बने रहे। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்களோடு அழிந்து போகிறதல்ல. परमेश्वर का आशीर्वाद तुमसे मिटने वाला नहीं। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. परमेश्वर का आशीर्वाद पीढ़ी पीढ़ी से आपके पीछे लगेगी। உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். आपके बच्चों के बच्चों बच्चों के बच्चे आशीष पाएंगे। 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர், 1000 पीढ़ियों तक दया करने वाला परमेश्वर, 1000 தலைமுறை வரைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை பின்தொடர்ந்து வர செய்வார். 1000 पीढ़ियों तक परमेश्वर का आशीर्वाद आपका पीछा करेगा। இதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் விளங்குவேன். उसी के लिए हम योग्य पात्र बनेंगे। கர்த்தர் நடத்துகிற பெயர் சபாவின் பாதையிலே நாம் சந்தோஷமாய் இருப்போம். परमेश्वर जो रास्ते में बेर्शेबा के रास्ते में चलाता है, उसी में आनंदित रहेंगे। முறுமுறுக்கா
முறுமுறுக்காதீர்கள் कुड़कुड़ाना नहीं, முறுமுறுக்காதீர்கள் कुड़कुड़ाना नहीं। எந்த பாதையில் நீங்கள் நடந்தாலே जो भी रास्ते में आप चलते हो, ஒன்று உங்கள் இருதயத்தை விட்டு மாறாதிருப்பதாக आपका मन में ये कभी ना निकले। இது கர்த்தர் என்னை நடத்துகிற பெயர்சபாவின் வனாந்தர் यही है रास्ता जिस रास्ते से परमेश्वर मुझे बेर्शेबा के जंगल में ले आया கர்த்தர் है। என்னை நடத்துகிற பெயர்சபாவின் அனுபவம் यही परमेश्वर मुझे ले आने वाला बेर्शेबा का என்னை अनुभव, நடத்துகிற இந்த பெயர்சபாவின் அனுபவத்தில் நான் சோர்ந்து போக கூடாது मुझे ले जाने वाले बेर्शेबे का अनुभव में मैं उदास नहीं हो என்னை जाऊं। நடத்துகிற பெயர்சபாவின் அனுபவத்தில் நான் கேள்வி கேட்க கூடாது मुझे ले जाने वाले बेर्शेबा के अनुभव में मैं उदास नहीं हो जाऊं। ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற பெயர்சபாவின் அனுபவத்திலே परमेश्वर आप मुझे चलाने वाले बेर्शेबा के अनुभव உம்முடைய में நடத்துதலை நான் புரிந்து கொண்டு आपके चाल चलन को मैं समझ कर, உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்று आपके वचन को पाकर, உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்று आपके आशीर्वाद को मैं வருகிற पाकर, நாட்களில் आने वाले दिनों உம்முடைய में ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை आपका आशीर्वाद मुझ पर हुआ है इसे சத்துருக்கள் அறிக்கை பண்ணனே शत्रु लोग कबूल करें, சத்துருக்கள் அறிக்கை பண்ணனே शत्रु लोग कबूल करें, வழிபோக்கர்கள் அறிக்கை பண்ணனே पराये लोग कबूल பார்க்கிற करें, எல்லாரும் சொல்லனே देखने वाले सभी बोले கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டாயிருக்கிறது परमेश्वर का आशीर्वाद इन पर हुआ கர்த்தருடைய है, ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டாயிருக்கிறது परमेश्वर का आशीर्वाद इन पर हुआ है। கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி सब ताली செலுத்துவோம் बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஹalleluya Glory, hallelujah, 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 mighty Lord, hallelujah. Yala bara bashara bala 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 bashabala bala bala, yala bara bashara bala 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 bala, yala bari vikara bara bashabala bala bala, shika bara bara bashara bala 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 bala, நன்றி yala bara ஹalleluya bara bara வல்ல bara. தெய்வமே Glory, bau kamana mara bau shambala bala bala bala, Hallelujah. yala bara bau ribi kambara bala bala bala. Hallelujah. Glory, महिमा। ஹalleluya நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। இந்த நிமிஷம் வரலையும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார் इस पल तक परमेश्वर के सम्मुख में उसकी इंतजार करने के लिए, उसकी बाट जोड़ने के लिए सहायता किया, इसलिए கர்த்தருடைய ஆராதனையில பொறுப்படுத்து கர்த்தர் நடத்தி अपनी தந்தார் सारी आराधना को परमेश्वर ने अपनी मुट्ठी में लिया। நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக परमेश्वर के लिए और परमेश्वर की सेवकाई के लिए दिए गए दान को परमेश्वर स्वीकार लेने के கர்த்தருடைய लिए, ஆசீர்வாதத்தை பல மடங்கு திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं प्रभु। கர்த்தர் இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க आपके सम्मुख में आए हुए हरेक को आशीष कीजिए प्रभु। நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீ பேச விரும்புகிறீர் आप प्रभु जी आप अपने हरेक बच्चों से आप बात करना चाहते हो, ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறீர் हरेक को आप वचन देना चाहते हो, ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுக்க விரும்புகிறீர் हरेक को प्रतिज्ञा देना चाहते हो। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் आप सब बच्चों को आशीष करना चाहते हो, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள आपकी प्रतिज्ञा को पाने के लिए, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आपके आशीर्वाद को पा लेने के लिए பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துவீராக आप ஆயத்தப்படுத்துவீராக हर एक बच्चों को तैयार कीजिए और उसका योग्य बना दीजिए प्रभु। எந்த பாதையில உம்முடைய பிள்ளைகள் நடந்து வந்தாலே आपके बच्चे भले जो भी रास्ते में चलते हैं, எதற்கும் உம்முடைய பிள்ளைகள் கவலைப்படாமல் परमेश्वर के बच्चे किसी से न डरते हुए எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தி सबके लिए धन्यवाद कहते हुए, இது என்னை நடத்துகிற பாதை मुझे चलाने वाला रास्ता यही है, என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ऐसे एक कभी न हिलने वाले एक आशा के साथ உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக परमेश्वर के सम्मुख में बात जोड़ने के लिए प्रभु जी अनुग्रह कीजिए। வருகிற புதிய வருஷத்திலே நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து आने वाले नए साल में अच्छी प्रतिज्ञाएं देकर பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் आप अपने बच्चों को आशीष இந்த कीजिए। நாள்ல நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதித்து பலபடங்கா திருப்பி கொடும் इस समय आपके बच्चों ने दिए हुए दान को प्रभु जी आप आशीष कीजिए, उसे पलटा कर उनके जीवन में दीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் प्रभु जी आपके भला नाम को महिमा कीजिए, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென் आमीन। என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி धन्य
என் जो முழு कुछ உள்ளமே मुझ में उसके பரிசுத்த पवित्र நாமத்தை नाम को धन्य ஸ்தோத்திரி. के என் हे मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को பாவங்களையும் नहीं மறவாதே. भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.